கொள்ளலாம். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. நான் உங்களோடு பேசும்படி ஆவியானவருடைய நடத்திப்போடு கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் அருள் செய்வார். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் தந்தருளுவார். வேத வசனத்தில் நாம் அடிக்கடி நினைப்படுத்துகிற ஒரு வசனம் உண்டு. வெகு நாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த குறிப்பிட்ட காரியம், நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த குறிப்பிட்ட அந்த விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படுகிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் இருக்கும் என்றால், ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை ஒருவரும் இதுவரையிலும் புசித்ததில்லை. ஆனால் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ, எதிர்பார்த்திருக்கிறார்களோ, அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை காணும் போது, அந்த கனியை புசிக்கும் போது எந்த சந்தோஷம் நிறைந்திருக்குமோ அதே சந்தோஷத்தை உங்கள் முடிவிலே கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லி தருகிறது. அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நிறைவேற்றுகிறதற்கு அவர் என்னவா இருக்கிறாரானா, அவர் நினைவுகளை, அவர் வசனம் அழகாய் சொல்லுகிறது, நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் நடக்க வேண்டும் என்பதற்காக, நிறைவேற வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன். அந்த நினைவு எப்படிப்பட்ட நினைவு என்றால், அது சமாதானத்தின் நினைவுகளாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையை கர்த்தர் நம்மை நடத்தி செல்லுகிறதற்கு, நம்ம எதிர்பார்த்திருக்கிற வாழ்வினுடைய அமைப்பை, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருஷமும், இந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி அமைத்துக் கொள்ளணும், என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி அமைத்துக் கொள்ளணும், என்னுடைய கையின் பிரயாசத்தினுடைய நன்மையை இப்படி அமைத்துக் கொள்ளணும்னு நம்ம பெரிய எதிர்பார்ப்போட ஓடுவோம். ஆனா என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த எதிர்பார்ப்பு அநேக நேரத்தில் தோற்று போய் விடுகிறது. நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய நாவலையே சொல்லுவோம், இந்த வருஷம் இப்படி இருக்கணும்னு நினைச்சோம், ஆனால் அது நடக்கல. இந்த வருஷத்துல என் வீட்டுல இவ்விதமான சூழ்நிலைகளை அனுமதிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கலன்னு நம்ம நினைக்கிறோமே. அந்த நினைவுகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் சமாதானத்தின் நினைவுகளாய் மாற்றி தருகிறார். அல்லேலூயா. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது, உங்கள் பேரில் நான் நினைவுகளை நினைத்திருக்கிறேன். இதுக்குன்னா நாம் எதிர்பார்த்திருக்கிறதனுடைய முடிவை, ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எதிர்பார்ப்பு உண்டு. சிலர் சின்னதாக எதிர்பார்க்கலாம், சிலர் பெருசாக எதிர்பார்க்கலாம். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய திராணிக்கு தக்கதாக ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. ஒரு நிகழ்ச்சிக்கு, ஒரு விருந்து வீட்டிற்கு போகும்போது நாம் ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். ஒரு வேலை காரியமாய் போகும்போது நாம் ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். பள்ளிக்கூடத்திற்கு படிக்க போகும்போது கூட நாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் போவோம். எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. ஆனால் எதிர்பார்க்கிற முடிவை அவர் தர வேண்டுமானால், எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு விளம்பி தருகிறது. அல்லேலூயா. எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கிட்டத்தட்ட ஒரு 5 காரியங்கள். நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்கள். வேகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் சுருக்கமாக உங்களை அந்த வார்த்தைக்கு நேராக அழைத்து செல்லுகிறேன். எதிர்பார்த்திருக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, ஆதியாகமத்திற்கு நேராக திரும்பி வாருங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் உங்கள் பக்கமாக திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள்.
வாசிக்கலாம். 1 முதல் 4 முடிய. முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அழைத்து, என் மகனே என்றான். இருக்கிறேன் என்றான். நான் முதிர் வயதானேன், என்னுடைய மரணம் இன்ன நாளில் என்று நான் அறியேன். ஆகையால் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி சமைத்து நான் புசிக்கவும் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு தெரியும், ஆனாலும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். இங்கு ஒரு மனிதன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? என் மகன் கொண்டு வருகிற ருசியுள்ள ஆகாரத்தை நான் உட்கொண்டு அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ சபையே, நாம் ஒன்று மறந்து விடக்கூடாது. நம்முடைய தேவனும் அவருடைய சமூகத்திற்குள் வருகிற ஒவ்வொருவர் மேலும் எதிர்பார்ப்பு உள்ளவர். அவருக்கு ருசியானவைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய எதிர்பார்ப்பு உண்டு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையா இருக்கலாம், கடினம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், இன்னல்களும் இடுக்கண்களும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் வந்து போகலாம். ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாகவோ நம்முடைய பாடுகளின் மத்தியிலும் அவருடைய பார்வைக்கு இனிமையானவைகளை நாம் கொடுக்கிறதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க அருமையான ஒரு தகப்பன் எதிர்பார்த்திருந்தார், என்னுடைய மகன் நான் விரும்புகிற அந்த சுவையான ஆகாரத்தை செய்து கொண்டு வருவான் என்று. ஆனால் அவர் எப்படி எதிர்பார்த்திருந்தார்னா, பார்வை இல்லாதவரா எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அவருக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்து, ஆனா என்ன இல்லை? பார்வை இல்லை. ஏன் அவர் ஏமாற்றப்பட வேண்டியதா இருந்ததுன்னா, அவருக்குள்ள பார்வை இல்லை. நாம் எதிர்பார்த்து இருக்கிறோம், நமக்கு ஒரு பார்வை மிக அவசியம். நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை குறித்து, நாம் எதிர்பார்த்திருக்கிற விஷயங்களை குறித்து, நாம் எதிர்பார்த்திருக்கிற தேவ அனுக்கிரகத்தை குறித்து நமக்கு ஒரு பார்வை எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நீங்க பரீட்சை காலில் பிள்ளைங்களை பரீட்சை எழுத வச்சிருப்பாங்க. ஆசிரியரை கவனிச்சு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்கும், டைம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவர்களுடைய பார்வை பரீட்சை எழுதுகிற எல்லா பிள்ளைகளுடைய பேப்பரையும் ஒன்று கவனித்துக்கிட்டே இருக்கும். எந்த பிள்ளையாவது பிட்டடிக்குதா? ஏதோ சில ஆசிரியர்கள் மிகுந்த நல்ல குணமுள்ளவர்கள் தெரியாத பிள்ளைகளுக்கு பக்கத்தில் போய் நின்று தூரமான ஒரு சின்ன ஐடியாக்களை கொடுப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்முடைய கண்கள் அல்லது நாம் எதிர்பார்த்திருக்கிறோம், ஆனால் எதிர்பார்த்திருக்கிறவர்கள் முதலாவது பார்வை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பார்வை மங்கி போகும்போது நாம் ஏமாற்றப்படுவோம். நம்முடைய பார்வை குறுகினதாய் மாறும் போது நாம் ஏமாற்றப்படுவோம். அந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்க முடியும். 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றார். அவர் பார்வை இல்லை, ஆனால் அவர் எதிர்பார்த்தது கிடைச்ச உடனே இப்ப அவருக்குள்ள ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, இதுக்கு முன்னாடியும் ஈசாக்கு ஏசாவுக்காக காத்திருந்திருக்கலாம், எவ்வளவு நேரங்கள் ஆனதுன்னு தெரியாது. ஆனா இப்ப யாக்கோபு அந்த ஆகாரத்தை கொண்டு வந்த போது இவ்வளவு சீக்கிரமா எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டே வா என்றான். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இருந்தது.
இப்ப பார்வை இல்லாததுனால ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் எதிர்பார்த்திருக்கிறவர் தான் கொண்டு வந்திருக்கிறானான்ற ஒரு சந்தேகம். அவன் பார்வை இல்லாததினால அவன் தடவை பார்த்த பிறகும் கூட அவன் ஏமாற்றப்பட வேண்டியதா இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு வேதத்தில் நல்ல ஒரு வசனம் இருக்கும். புதிய ஏற்பாட்டில் அழகான ஒரு ஓமை இயேசு சொல்லி தந்திருப்பார். ஒரு வெள்ளி காசை ஒருவள் களைந்தாள். ஒரு ஸ்திரீ அதை கலந்து விட்டாள். உடனே அவள் செய்ததை நீங்கள் கவனிக்க முடியும். முதல் வார்த்தை சொல்லுகிறது, அவள் வீட்டில் விளக்கை கொளுத்தி. பார்வை முதலாவது உண்டாகிறது. அந்த பார்வையில தான் இது காசு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். பார்வை இல்லைன்னா சாதாரண இரும்பு தகடையும் கையில எடுத்துட்டு இதுதான் காசா இருக்குமோ அப்படின்னு தடவி பார்க்க தோணும். அதனால தான் நான் மறுபடியும் உங்களோடு சொல்ல வாஞ்சிக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறவர்கள் ஆண்டவர் எதை பேச வருகிறார் என்று ஆவியானவர் உங்களோடு இருதயத்தில் அதை வார்த்தைகளை போட்டுக்கொண்டே இருப்பார் நான் நம்புகிறேன். எதிர்பார்த்திருக்கிறவர்கள் முதலாவது பார்வை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நான் கண்டடைகிறதற்கு எனக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஈசாக்கு தடவி பார்க்கிறார். தடவி பார்த்த பிறகும் அவருடைய வாழ்வு ஏமாற்றப்பட்டது. 33வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லி தருகிறது. எதிர்பார்த்திருந்த காரியம் உள்ள வந்தபோது பார்வை இல்லாதவனுடைய சிந்தனையும் சூழ்நிலையும் எப்படி இருந்தது என்றால் அவன் பிரமித்து நடுங்கினான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் காட்சைப்பாடு உள்ளவர்களா இருக்கணும். நான் காத்திருக்கிறது சரிதானா? நான் எதிர்பார்த்திருக்கிறது சரியானதுக்கு தான் எதிர்பார்த்திருக்கிறேனா? அது எவ்வளவு தூரம்? நீங்க இப்போ உங்க கையில ஒருவேளை இப்ப நீங்க போனை நோண்ட வேண்டாம், புரியுறதுக்காக இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய தொலைபேசியை எடுத்து, அந்த போனை எடுத்து, ஆண்ட்ராய்டு போனை எடுத்து வேர்ல்டுல இருக்கக்கூடிய வேர்ல்டுல பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய மொத்த விமானத்தையும் குறித்து நீங்க இப்ப இங்க பார்க்கலாம். நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்தெந்த விமானம் வானத்துல பறந்து கொண்டிருக்குது அப்படின்னு உங்களுடைய போன்ல நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ள காலத்துல வந்துட்டோம். அதனாலதான் நிறைய நேரத்தில் நம்ம யாத்திரை பண்ணி போகும்போது சொல்லுவோம், இந்த பிளைட் இந்த மணிக்கு இங்க வந்து இறங்கும், இந்த ட்ரெயின் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடிகிறது. ஏன்? பார்வை இருக்கிறது. எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை கண்டடைகிறதற்கு நாம் நம்முடைய பார்வையை அதற்கு நேராய் செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் செய்து முடிக்க வேண்டுமானால் நம்முடைய கண்கள் அல்லது நம்முடைய உணர்வுகள் பார்வை உள்ளவைகளா இருக்கணும். அல்லேலூயா. பார்வை இல்லாமல் போனதினால அவனுடைய எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் வந்தது. அவன் யார் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சானோ அதை ஆசீர்வதிக்க முடியாமல் போனது. அவன் அந்த எந்த ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தானோ அந்த ஆகாரத்தை உட்கொள்ள முடியாமலும் போனது. அவன் சாப்பிட்டது உண்மையாவே இறைச்சி தான், ஆனா அவன் விரும்பின இறைச்சி அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஈசாக்கு சாப்பிட்ட இறைச்சி அது ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி, ஆனால் அவன் விரும்பின இறைச்சி அதல்ல. அவன் போய் வேட்டையாடி அந்த வேட்டையாடப்பட்ட அந்த ஜீவனிடத்திலிருந்து அந்த ஆகாரத்தை அவன் எதிர்பார்த்தான்.
அவன் எதிர்பார்த்த ஆகாரமும் அவனுக்கு ஏமாற்றப்பட்டது. அவன் யாருக்கு அவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதுவும் அவனுக்கு ஏமாற்றமாய் மாறி போனது. ஏன் அப்படின்னா பார்வை இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்வை இல்லாமல், ஆவிக்குரிய தூர பார்வை இல்லாததுனால தேவனுடைய அநேக விதமான அந்த ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாமல் தூரம் போய் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய திருச்சபையில் தான் நம்ம இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய பார்வை இல்லை. அதனால்தான் அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு போதிக்கப்படும் போதெல்லாம் சொல்லுவார்கள், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் விதமாய் சொல்ல வாஞ்சிக்கிறேன், நம்முடைய எதிர்பார்ப்பு பார்வை உள்ளவர்களாக எதிர்பார்ப்போடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறோம், அந்த குறிப்பிட்ட காரியம் எந்த அளவு நிறைவேறி இருக்கிறது என்கிறதனுடைய பார்வை வேண்டும். உங்க வீட்டுல நீங்க இந்த வருஷத்துல ஒரு 10 லட்சம் ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு விரும்புனீங்கன்னு வைங்களேன், மாசம் ஆராய்ச்சுது, 6 மாதம் ஆகியும் உங்க வீட்டுல நீங்க நினைச்ச அந்த 10 லட்சத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை கூட உள்ள சேர்க்க முடியலன்னா நீங்க அதற்கு மேல என்ன செலுத்தல? பார்வையை செலுத்தல. அல்லேலூயா. கையில வாரது போல கொடுத்துட்டே இருந்தோம், போட்டுட்டே இருந்தோம், பீத்த பையில போடுறது போல அது போயிட்டே இருந்தது. மாசம் 6 ஆகியும் ஒரு 5 லட்சத்துக்கான சேகரிப்பு கூட உண்டாகல. ஏன்? நான் அதன் மேல் என்னுடைய பார்வையை வைக்கல. என் வீட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட பொருள் இந்த வருஷத்துல கண்டிப்பா வாங்கணும்னு நினைச்சேன், வாங்க முடியல. ஏன்? அந்த பொருளை குறித்த எண்ணமும் பார்வையும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. நான் மேலோட்டமா சொல்லி போறேன், ஆவியானவர் உங்கள் இருதயங்கள் பேசிக்கொண்டே இருப்பாராக. நான் மறுபடியும் சொல்லுவேன், எதிர்பார்த்திருக்கிற ஒரு விஷயம் நிறைவேற வேண்டுமானால் அந்த விஷயத்தை குறித்த ஒரு பார்வை இருக்க வேண்டும். இது எவ்வளவு தூரம் இந்த வருஷத்துல நடக்க வேண்டியது, இந்த மாதத்துல நடக்க வேண்டியது, இந்த வாரத்துல நடக்க வேண்டியது, ஏன் இன்னும் 24 மணி நேரத்துல நடக்க வேண்டியது, அது நடக்க வேண்டும் என்றால் அதை குறித்த அந்த காரியத்தை குறித்த ஒரு பார்வை இருக்க வேண்டும். இல்லவென்றால் நாம் ஏமாற்றப்படுவோம். அல்லேலூயா. இரண்டாவது, உன்னத பாட்டை திருப்பிக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்திருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? உன்னத பாட்டு அதனுடைய 3ஆம் அதிகாரம், மிக அற்புதமான வார்த்தைகள். அது படிக்கும்போது மிக ஆச்சரியமா இருந்தது. 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமா நேசரை தேடினேன், தேடியும் அவரை நான் காணவில்லை. அல்லேலூயா. இப்ப அப்படியே 5ஆம் அதிகாரத்துக்கு நேர வாங்க. இப்ப 5ஆம் அதிகாரத்துக்கு நேர வந்து 2ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க கவனிக்கும் போது, நான் நித்திரை பண்ணினேன். பாருங்க, எதிர்பார்த்திருக்கிறேன், என் இதயம் எப்படி இருக்குது? விழித்திருக்கிறது, பார்வை உள்ளவனா இருக்கிறது. கதவை தட்டுகிற அப்ப என்னுடைய செவியும் எப்படிதான் இருக்குது? திறந்துதான் இருக்கிறது. கேட்டேன், என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. நனைந்திருக்கிறது என்றார். கழற்றி போட்டேன், எப்படி திரும்ப உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன் என்றேன். என் நேசர் நீட்டினார், என் உள்ளம் பொங்கினது. கதவை திறந்தேன், மேல் வெள்ளை போலமும் வடிந்தது. கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அல்லேலூயா. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நம்ம அடிக்கடி சில நேரங்கள் பைபிள் ஸ்டடியில எல்லாம் நம்ம தியானித்து இருக்கிறோம்.
திருப்பி திருப்பி நம்ம அதை வாசிக்கும் போது நேசருக்கான ஒரு காத்திருப்பு தான் இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகம். இவளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னுடைய நேசரோடு நான் இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சூலைமித்தியாளுக்கு இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு இருந்தது. நான் ஏற்கனவே நம்ம வசனத்தில் வாசித்தது போல விழித்திருந்தாள். அவளுடைய இருதயம் உறங்கல. எப்போ என் நேசர் வருவார் என்கிற அந்த சத்தத்தை அந்த கவனிக்கிறதுக்கு அவளுடைய இருதயம் உறங்கல, விழித்திருந்தது. அந்த சத்தத்தை கேட்கும்போது அவளுடைய செவிகள் திறந்திருந்தது. அதுல எந்த குறையும் இல்லை. ஆனால் அவள் எதிர்பார்த்திருந்தது அவளுடைய வாழ்வில் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். முதல்ல எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நிறையணும்னா நம்ம பார்வை உள்ளவர்களா இருக்கணும். இப்ப 2வது சாப்டர்ல வந்து பார்க்கும்போது அவளுக்குள்ள பார்வை இருக்கு, அவளுக்குள்ள கேட்கிற அந்த உணர்வு இருக்கு, ஆனா நிறைவேறல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கோ அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதற்கு அல்லது பெற்றுக்கொள்ளுகிறதற்கு மனம் இல்லாமல் இருந்தது. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்முடைய எதிர்பார்ப்பு சில நேரத்தில் கைகூடி வரும், எல்லாம் காரியங்களும் நிறைவேறினது போல இருக்கும். ஆனால் மனம் அதற்கு சில நேரத்தில் இடம் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. மனசு சொல்லும், இவ்வளவு சட்டுன்னு இந்த விஷயம் கிடைச்சிட்டா இப்படி, அதுதான் இவ்வளவு ஈஸி ஆயிருச்சா, சரி இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவோம். இந்த மனம் சலித்து போனதுனாலே நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்மை விட்டு தூரமாய் போய்விடுகிறது. அல்லேலூயா. பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் அவள் நேசரை தேடினவள் எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட தன்னுடைய வீட்டிற்குள் அமர்ந்திருந்தாள் என்று கவனித்து பாருங்க. அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட தன்னுடைய நேசருக்காகவே தன்னை சூலைமித்தியால் ஆயத்தம் பண்ணுகிறாய். சபையும் அவருக்காகவே தன்னை ஆயத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய சபையா இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிற எந்த திருச்சபையா இருக்கலாம், எல்லா சபையில் இருக்கிறவர்களுக்கும் நிச்சயம் ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய வருகை நாள் என்பது ஒன்று உண்டு. அது எந்த சபைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆவிக்குரிய சபை இல்லாத சபைகளாயினாலும் ஆவிக்குரிய முதிர்ந்த சபைகளாயினும் எல்லா சபைக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நேசரை சந்திக்கணும்னு எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்குள்ள மனம் இல்லாமல் போகுமானால் எதிர்பார்ப்பு இன்னும் தூரமாய் போய்விடும். நீங்க விழித்தே இருக்கலாம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ஆனால் மனதுல இடம் கொடுக்கணும். நான் இப்படி சிந்திக்கிறேன், இப்படி என்னுடைய மனதிற்குள்ள அந்த எண்ணம் ஓடுகிறது. ஏன் சிலத்துல அந்த நேரம் மனம் இல்லைன்னா நம்ம நினைக்கிற விஷயம் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்போம், ஆனா அது நமக்கு சிம்பிளா வந்து அமைஞ்சிரும். உடனே மனசு சொல்லும், இவ்வளவுதான், இதுக்கு வேண்டியா நம்ம இவ்வளவுத்துக்கு பிரம்ம கோட்டை கட்டணும், இதுக்கு வேண்டியா நம்ம இவ்வளவுத்துக்கு யோசிச்சோம், சரி பார்த்துக்கலாம், இனி ஒரு நாள் பார்த்துக்கலாம், இவ்வளவுதானே அப்படின்னு அற்ப நிசாரணமா. அதனால்தான் பிரசங்கியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொற்ப மதியினம் எதை கெட்டு நாரி போக பண்ணுமா, பரிமள தைலத்தை கெட்டு நாரி போக பண்ணும். நம்முடைய சொற்ப மதியினம் மனம் எதிர்பார்த்து இருந்தது உண்மை, விளைத்து இருந்தது உண்மை, ஆமென், செவிகளில் அந்த அதனுடைய வரவை கவனித்துக் கொண்டிருந்தது உண்மை. ஆனால் மனம் இடம் கொடுக்கவில்லை. எதிர்பார்த்து இருக்கிறவர்களுடைய வாழ்வில முடிவு வரணும்னா மனம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 3.5 வருஷம் இயேசு ஊழியத்தில் பாடுபடுகிறார். அவர் பாடுபடும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு தெரியும், அவருக்கு உண்டா இருக்கக்கூடிய சோதனை எவ்விதமான சோதனைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருடைய மனதில் அதை இடம் கொடுத்தார். பிதாவினுடைய சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி அதை எனக்கு செய்யுதுங்க அப்படின்னு தன்னுடைய மனதை ஒப்பு கொடுத்தார். நீங்க சகேயு என்கிற ஒரு மனிதனை பார்க்க முடியும். சகேயு எதிர்பார்ப்பு இருந்தது, விழித்திருந்தான்.
இயேசு வருகிறார் என்கிற செய்தியும் அவனுக்கு கேட்கப்பட்டிருந்தது. காட்டத்தி மரத்துல மேல ஏறி இருக்கிறாரு. இயேசுவை அவன் பார்க்க வேண்டும் என்று நினைத்த போது அவனுடைய மனம் இடம் கொடுத்தது. அவன் கட்டையாதான் வசனம் சொல்லுது, அவன் எல்லாரிலும் குள்ளமானவன். அவன் குள்ளமானவனா இருந்தாலும் அவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதற்கு அவன் மனம் எந்த மரத்திலையும் ஏறி இருந்து அவரை பார்க்க முடியும் என்கிற எண்ணத்தை அவனுடைய மனம் முதலாவது உருவாக்கினது. அல்லேலூயா. மனம் இடம் கொடுக்கணும். மனம் இடம் கொடுக்காத பட்சத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கிறதனுடைய முடிவை கண்டடைய முடியாது. அவன் மனம் இடம் கொடுத்தது. இயேசுனுடைய உள்ளமோ அவனுக்காக முழுமையாய் இறங்கினது. இயேசு சொன்னார், இன்று நான் உன்னுடைய வீட்டில் வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம மனம் இடம் கொடுத்துட்டுனா நம்முடைய எதிர்பார்ப்பை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் நிறைவேற்றி தர போதுமானவர். அல்லேலூயா. நம்ம மனம் அதற்கு வாஞ்சிக்கணும். நம்முடைய மனம் சொல்லணும், எனக்கு இது தேவை. நீங்க யோசிச்சிருக்கலாம், இப்படி யோசிச்சு பாருங்களேன். இயேசு தானே இந்த உலகத்தை விட்டு எங்க போறாரு? அவருக்கு தெரியாது இல்லையா? 3.5 வருஷம் கழிச்சு அவனை சிலுவையில் அறைவார்கள், இயேசுவை சிலுவையில் அறைவார்கள்னு சகைவுக்கு தெரியாது இல்லையா? அவன் இப்படி நினைச்சிருக்கலாம், இயேசு தானே இன்னைக்கு எரிகோவில் இல்லைன்னா இன்னொரு நாள் வருவாரு, இனி ஒரு காலம் பார்த்துக்கலாம், இனி ஒரு சூழ்நிலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் மனதை தள்ளி போட்டிருந்தா அவன் வீட்டிற்கு அன்று ரட்சிப்பு வந்திருக்காது. அல்லேலூயா. அவன் வீட்டிற்கு அன்று ரட்சிப்பு வந்ததனுடைய மிக முக்கிய காரணமே அவனுடைய எதிர்பார்ப்போடு கூடிய அவனுடைய மனதிற்கு திறந்து இடம் கொடுத்தான். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஆனா மனம் இல்லை. ஆண்டவர் கண்டிப்பா அந்த காரியத்தை உடனே செய்ய மாட்டார். நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடங்களில் இயேசு அற்புதம் செய்யாமல் விலகி போனார் என்று வாசிக்க முடியும். ஏன்னா அற்புதம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூடிய மனம் இல்லாமல் இருந்தது. மற்றவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பார்த்த உடனே இப்ப சொல்லிச்சு, எனக்கும் அவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? செய்யவே இல்லை, வழி விலகி போனார் என்று அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எதிர்பார்த்திருக்கிறவர்களுடைய முடிவை நாம் காண வேண்டுமானால் நம்முடைய மனதை திறந்து இடம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய சூலைமித்தியாவுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்க முடியும். அந்த வசனத்தினுடைய நிறைவு வாசிருங்க, 6-7 வாசிருங்க. போய்விட்டார், சோர்ந்து போயிட்டு கொடுக்கவில்லை. பாருங்க, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு என்னுடைய ஆத்மா என்ன வாச்சுதான்? சோர்ந்து போச்சு. நான் யாருக்காக காத்திருக்கிறேங்க? நேசருக்காக. நான் யாருக்காக எதிர்பார்த்து இருக்கிறேன்? என்னுடைய நேசருக்காக. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டப்ப எனக்குள்ள என்ன உண்டாச்சுது? பத்தியில மனம் இடம் கொடுக்காததுனால நீதிமொழிகள் நீங்கள் ஒரு வசனத்தை இப்படி வாசிக்க முடியும். புத்திமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் தேறுவான். புத்திமதியை விரும்புகிறவனுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் தலையில நீ கொட்டுறது அவன் தலையில் வடிந்து ஓடுகிற எண்ணெய்க்கு சமானமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் மனம் இடம் கொடுக்காததுனால நேசரின் சத்தத்தை கேட்டபோது சோர்ந்து போனார்கள். இப்போ சோர்ந்து போயிட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறார்கள். கிடைச்சது என்ன தெரியுமா? வாசிச்சு பாருங்க, 7ஆம் வசனம். திரிகிற நான் தேடுகிறேன், என்னை கண்டார்கள், என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நான் சோர்ந்து போனவரா, என் நேசருக்காக நான் தேடினேன், அவர் எனக்காக வந்தார். என் மனம் இடம் கொடுக்கல, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கல. இப்போ என்ன நடந்ததுன்னா நான் மறுபடியும் தேடுகிறேன். அதனால எனக்கு கிடைச்ச விளைவு என்னன்னா,
காவலாளிகள் என்னை பிடித்து அடித்து என்னை காயப்படுத்தி என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து போட்டார். அல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிறோம், தேவனுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். நீங்க இப்படி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். நம்முடைய நெருங்கினவர்கள் தூர தேசத்திலிருந்து நம்ம வீட்டுக்கு வருகிறது வரைக்கும் நமக்கு மனசு சொல்லிட்டே இருக்கும், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவார், இன்னும் 2 மணி நேரத்தில் வந்துடுவார், இன்னும் 5 நாளில் வந்துடுவார்னு சொல்லிட்டே இருக்கும். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எங்க அப்பா வந்துட்டாரு, எங்க அம்மா வந்துட்டாங்க, என் அண்ணன் வந்துட்டான், என் தம்பி வந்துட்டான். நம்ம நேசிக்கிறவர்கள் அவ்வளோத்துக்கு வீட்டுக்குள்ள வந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னு கண்டிப்பாக ஒன்று வார்த்தையில கண்டிக்கலாம், இல்லைன்னா கம்பு எடுத்து கண்டிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பு உண்டாகும். உடனே மனசு என்ன சொல்லும், இவன் எப்போ பெட்டி கட்டிட்டு என்னத்துக்கு வந்தான், நம்மளே சண்டை போடுவோம். நீ அடி கொடுக்க கால இங்க வந்த, நீ போ, எல்லாம் மாறி கட்டிட்டு போ, விட்டு போ, திருப்பி போ. ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்கும் போது மனம் இடம் கொடுக்காததுனால அந்த கண்டிப்பு நமக்கு எப்படி மாறுகிறது என்றால் நாம் சோர்ந்து போகிறதற்கு வழியாய் மாறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை விரித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன். ஆமென். புது பலன் அடைந்திடும், நீ புது பலன். ஆமென். நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்து. சொல்லலாமா? நீ புது பலன் அடைந்திடும், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடும், நீ புது பலன் அடை. ஆமென். நீ புது பலன். ஆமென். நீ புது பலன். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை. ஆமென். வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன். நீ புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன் அடைந்திடுவார், புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன். ஆமென். நீ புது பலன் அடைந்திடுவார், நீ புது பலன். கர்த்தருக்குள் கர்த்தரின் பலன் அடையோம், பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார். கர்த்தரின் பலன் அடையோம், பாக்கியம். ஆமென். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு
எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் மனமுடையவர்களாய் எதிர்பார்த்து இருக்க வேண்டும். ஏன்னா அவள் மனதை பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைத்த போது திரும்ப தேடி போனாள். தேடி போகும்போதோ அவளுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் உரியப்பட்டது. அவளை காயப்படுத்தினார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது நாம் எதிர்பார்த்திருக்கிறவர்கள் பார்வை உள்ளவர்களாக எதிர்பார்த்து இருக்கணும். இரண்டாவது எதிர்பார்த்திருக்கிறவர்கள் மனம் உள்ளவர்களாக எதிர்பார்த்து இருக்கணும். மூன்றாவது எதிர்பார்த்திருக்கிறவர்கள் சங்கீதம் 63ஆம் சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. சங்கீதம் 143 6வது வசனத்தையும் நான் வாசித்து விடலாம். உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது எதிர்பார்த்து இருக்கிறவர்கள் ஒரு தாகத்தோடு எதிர்பார்த்து இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், நம்ம தாகத்தோட இருப்போம்னா நம்ம வீட்டுக்குள்ள போன உடனே கேட்போம், எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி தான் கேட்போம். சப்போஸ் அவங்க வீட்டுல ஆளே இல்லைன்னா தாகத்தோடு இருக்கிறதுனால நம்மளே அந்த வீட்டுக்குள்ள போய், நம்முடைய வீட்டுக்குள்ள, அடுத்த வீட்டுக்குள்ள இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள போய் அந்த தண்ணீரை எடுத்து நம்ம பருகி கொள்ளும். தாகமே இல்லாமன்னு வைங்களேன். இப்ப நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்முடைய வீட்டினுடைய சோபன்சோ யாரா வேணாலும் இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், முதிர்ந்தவர்களா இருக்கலாம், தாய்மார்களா இருக்கலாம், தகப்பன் யாரா வேணாலும் இருக்கலாம். நான் தாகம் இல்லாமல் வீட்டுக்கு போகும்போது எனக்கு கொண்டு வந்து என்னதான் ஸ்பெஷல் ஜூஸ் தந்தாலும் மனசு என்ன சொல்லணும்னா, இப்ப வேண்டாம், பிறகு குடிக்கலாம். அல்லேலூயா. ஆனா நான் ஓடுறது எதுக்கு, நான் உழைக்கிறது எதுக்கு? என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக. ஆனால் நான் என்னுடைய கையில் வரும்போதோ நான் வேண்டாம் என்று மாற்றி வைக்கிறேன். அது என்னன்னா, எனக்குள்ள தாகம் இல்லை. எனக்குள்ள அந்த தாகம் இருந்தாதான் நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தினுடைய அந்த பூரணமான அந்த நிறைவை என்னால் ருசிக்க முடியும். அல்லேலூயா. வழியில நீங்க நிறைய பேர் நம்ம எல்லாம் யாத்திரை பண்றவங்க, நான் அதிகமா யாத்திரை பண்ணும்போது வழிகளில் பார்த்துருக்கேன், எங்கேயாவது ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருக்காதா? அந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு கப்பு குடிக்க முடியாதா? ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கும். ஆனா வழியில நிறைய கடை இருக்கும், எக்கச்சக்கமான கடை இருக்கும். மனசு அதுக்கு இடம் கொடுக்காது. ஏன்னா நம்ம எதை தேடுகிறோமோ அதன் மேல நம்முடைய தாகம் அதிகமா இருக்கிறதுனாலே நம்முடைய சிந்தனைகள் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு மேல நமக்கு என்ன இருக்கணும்னா, தாகம் இருக்கணும். என் கையில கர்த்தர் ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் அதை அவர் செய்து முடிப்பார். என்னுடைய சூழ்நிலை அதற்கு சாதகமா இல்லாமல் இருந்தாலும் எனக்காய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பக்தர் சொல்லும்போது சொல்றாரு, நான் வறண்ட நிலத்தில் நின்றுட்டு என் கைகளை உமக்கு நேரம் விரிக்கிறேன் ஆண்டவரே. அவர் தாகத்தை பாருங்க. அதனாலதான் இங்க ஏசாயா புஸ்தகத்துல வாசிக்க முடியும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசி பாருங்க. இதோ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாங்கி சாப்பிடுங்கள், விலையுமின்றி. செலவழிப்பானே. உங்களுக்குள்ள தாகம் இருக்கு, நீங்க வீணா ஏன் செலவு செய்யறீங்க?
உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு, ஒரு ஏக்கம் இருக்கு. ஏன் வீணாக கிரயத்தை செலவு செஞ்சிட்டு இருக்கீங்க? அவருடைய சமூகத்துல வாஞ்சையோட வாருங்க, தாகத்தோட வாருங்க. அவர் அந்த தாகத்தை தீர்ப்பதற்கு எதிர்பார்த்திருக்கிற முடிவை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. நீங்கள் மிகுந்த வாஞ்சி. நீங்க மோசேயை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பி வாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24, 25, 26 வசனங்கள். விசுவாசத்தினாலே பெரியவனான போது வெறுத்து பார்க்கிலும் அவருக்கு தாகத்தை பாருங்க. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. அந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான சாராம்சங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நான் விரும்புகிறேன், நான் நம்புகிறேன். விசுவாசத்தினாலே இப்ப மோசே பெரியவராகிட்டார். மோசே பெரியவனானார். அவர் அடுத்த பார்வோனுடைய ஸ்தானத்திற்கு அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பெயர் பெற்றவனாக அவர் வலம் வர ஆரம்பித்திருக்கிறார். இப்ப ஒரு வலம் வர ஆரம்பித்தும் வசனம் சொல்லுது, அவன் முதல்ல என்ன செஞ்சானா, நான் பார்வோனுடைய குமாரத்தி என்று சொல்லப்படுகிறதை வெறுத்தான். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இதுதான் தாகம். இதுதான் தாகம். தாகத்தை குறித்து மிக அழகாக வசனம் நமக்கு சொல்லி தருது. நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா? உலகத்தை கொஞ்சம் விட்டு திரும்பிடுங்க. உலகமும் வேணும், பரலோகமும் வேணும்னா கண்டிப்பா கிடைக்காது. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசமும் வேணும், உலகத்திலையும் நான் மனம் போன போக்கில் ஜீவிக்கணும், எனக்கு பரலோகத்திலையும் ஒரு இடம் வேணும்னா கண்டிப்பா கிடைக்காது. அல்லேலூயா. இந்த உலகத்திலையும் நான் ஆடம்பரமா ரொம்ப லட்சூரியா வாழணும், அதே நேரத்தில் கானானுக்குள்ளே நானும் என் குடும்பமும் உள்ள பிரவேசிக்கணும்னா கண்டிப்பா நடக்காது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவனுடைய தாகத்தை பார்த்தீர்களே ஆனால் அவன் வெறுத்தான். பரவாயில்ல, இந்த ஜனத்தோட சேர்ந்து இந்த பாடுகளை நான் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுவேன், நீங்க இந்த வார்த்தையை நீங்க உள்வாங்குவீங்க நான் விசுவாசிக்கிறேன். மோசே எகிப்தை விட்டு வர வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவன் இந்த உலகத்துல அடுத்த சரித்திரம் சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு ராஜாவாக அவனால் வாழ முடியும். ஆனால் அவன் அதை எல்லாவற்றையும் தாண்டி வசனம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து தன் ஜனத்தோடு பாடுகளை அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சபையோட பாடுகளை அனுபவிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த சபையோட பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமா இருக்கிறோமே ஆனால் இந்த உலகத்துல சபையில் இருந்து நாமும் பாடுகளை அவன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மொத்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட அவன் இணைந்த போது அவன் சந்தித்த பாடுகள் கணக்கே இல்லை. கூட இருக்கிறவனாலேயே அவன் மறுபடியும் பார்வோனுக்கு காட்டி கொடுக்கப்படுகிறான். அவன் எகிப்தை விட்டு மறுபடியும் எத்தியோப்பியாவுக்கு ஓடி ஒளிய வேண்டியது வந்தது. 40 வருஷம் யாரும் இல்லாத ஒரு அனாதையை போல அவன் வாழ வேண்டியது வந்தது. சொந்த ஜனம் இல்லாமல். அவனுக்கு குடும்பம் இருந்து 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனா
அவன் யாரை நேசித்தானோ அவர்கள் நிமித்தமாய் 40 வருஷம் மறுபடியும் ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்தும் அவர் சும்மா நடத்தல. அடுத்த 40 வருஷமும் இவர்கள் இல்லாம வாழ்ந்த பிரச்சனையை காட்டிலும் இவர்களோடு அவர் வாழ்ந்த பிரச்சனை பெரிது. அல்லேலூயா. தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் யாரதான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க? மோசே. தண்ணி இல்லையா? மோசேக்கு கண்ணு இல்லை, நாங்க தண்ணி இல்லாம இருக்கோம் தெரியலையா? ஆகாரம் இல்லையா? மோசேக்கு உணர்வு இல்லை, நாங்க பசியா இருக்கிறது தெரியலையா? ஆனா வசனம் சொல்லுது, ஏன் அவர் இந்த பாடை ஏற்றுக்கொண்டார்னா இனி வருகிற பலனின் மேல் நோக்கமா இருந்தா. அல்லேலூயா. அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இனி வருகிற பலன் எனக்கு பெரிதா இருக்கும் என்பதை அவர் விசுவாசித்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம படிக்கிறதற்கு நாம் கிருபை பெற்று இருக்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் உபதேசம் நமக்குரியது அல்ல, அது யூதர்கள் கொண்டாடி கொண்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம கையில ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அதுல ஒரு பக்தன் இருந்தான், அவன் தாகத்தோடு எதிர்பார்த்து இருந்தான். அவன் எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றினார் என்கிறதை வாசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இப்ப நம்முடைய எதிர்பார்ப்புல ஒரு தாகம் இருக்கணும். அதை குறித்து தான் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. மறுபடியும் அதே வரிகளை திருப்பி பாடலாமா? தாகம் உள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகம் உள்ளவன் மேல் ஆவியை அவே வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன், ஆமே, நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன், ஆமே, நீ புது பலன், ஆமே, நீ, ஆமே, நீ புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவார். ஹல்லேலூயா. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது, என் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி வழிகிறது. அந்த தாகம் இருந்தாதான் அந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. முதலாவது பார்வை உள்ளவர்களா இருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். இரண்டாவது மனம் உள்ளவர்களா இருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். மூன்றாவது தாகம் உள்ளவர்களா இருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும். நான்காவது மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரத்திற்கு நேராக வரலாமே. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம், நேரம் சுருக்கமானது, வேகமாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திற்கு நேராக வரலாம். அதனுடைய 1 முதல் வாசிக்க ஆரம்பிக்கலாம். அப்பொழுது தங்களுடைய தீவெட்டிகளை பிடித்து கொண்டு போக 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கிறது. 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயும் கூட கொண்டு போகவில்லை. ஏன் ஆண்டவர் புத்தி இல்லைன்னு சொன்னாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வந்து மற்றவனை புத்தி உள்ளவன் என்றும் ஒருத்தனை புத்தி இல்லாதவன் என்று சொல்ல விரும்புகிறவர் அல்ல. ஆனா 5 பேரை பார்த்து அவர் சொல்லி தெளிவா சொல்றார், இவங்க புத்தி இல்ல. 5 பேரை சொல்லி பார்த்து சொல்றார், இவர்கள் புத்தி உள்ளவர்கள். ஏன் சொன்னார்னா, அந்த புத்தி இல்லாதவர்கள் என்கிற வார்த்தை ஏன் அவர்களுக்குள்ள வந்ததுன்னா, அவர்களுக்குள்ள ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஆயத்தம் இல்லை. எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கும் நம்ம ஆயத்தப்படலைன்னா, காலையில் நமக்கு
ஒரு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு வைங்க, கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு வண்டி வரிசையில் நிற்கும். நம்ம வீட்டுக்குள்ள அப்பதான் துணியை எடுத்து அயன் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வைங்க. நம்ம குடும்பத்தினுடைய சோவன் சோவாகிய இன்னார், அது யாரா வேணாலும் இருக்கலாம். என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் உனக்கு மண்டை மழுங்கியா இருந்து இப்பமா உனக்கு துணியை எடுத்து அயன் பண்றதுக்கு? நீங்க சொல்ல மாட்டீங்களோ, இங்க இல்ல வயநாடு. அல்லேலூயா. என்னன்னா நாம் புத்தி இல்லாதவர்கள் என்று எப்ப அழைக்கப்படுகிறோம்னா, ஆயத்தம் இல்லாமல் போகும்போது. இப்ப மாலையில் இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி உண்டு. அந்த நேரத்தில் பாஸ்டர் வரும்போது நம்ம அப்போ போய் இங்க இருந்து ஒரு ஆள் அரண்மனைக்கும், இங்க இருந்து ஒரு ஆள் அடுப்பங்கரையிலையும், இங்க எல்லாம் அப்பதான் தூத்துப்புறை கிளீன் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லுவாரு. இவ்வளவு நேரம் ஆகி கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கான சமயம் ஆன பிறகு நீ இன்னும் ஆயத்தமாகலன்னா உனக்கு என்ன இல்லை மண்டையில? பிரியமானவர்களே, எதிர்பார்த்திருக்கிறது நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சீட்டுக்காரன் என்னை வருவான்னு தெரியும், அவன் வந்ததுக்கு அப்புறம் பைசா பார்க்கலாம் ஓடுவியே. இங்க யாரும் இல்லையோ, அவன் வரக்கு முன்னே எடுத்து வச்சிருப்போம். எதுக்கு? அவன் வந்து வீட்டுக்கு முன்ன நின்றுட்டு அறிவு கூடுனவிகளேன்னு கூப்பிடப்படாதுன்னு அவன் வரக்கு முன்னே எடுத்து வச்சிருப்போம். ஆண்டவர் ஏன் புத்தின்னு சொன்னார்னா, ஆயத்தமாகிறதுக்கு பதிலாக அஜாக்கிரதையா இருந்தார்கள். எதிர்பார்ப்பு இருக்கு. நான் மறுபடியும் சொல்லுவேன், நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கு திருப்பி கொண்டு வருகிறேன். எல்லா சபைகளுக்குள்ளும் கிறிஸ்து வருவார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனா என்ன இல்ல? ஆயத்தம் இல்ல. சாலேம் ராஜன் வரும் ஒரு தோனிகள் தேசமெங்கும் முழங்கிடும். சாலேம் ராஜன் வரும் ஒரு தோனிகள் தேசமெங்கும் മുളങ്ങിടുന്നു. സോദരാ നീ ഒരുങ്ങിടുക, വേഗം ഗമിച്ചിടുവാൻ വാനിൽ പറന്നു പോകാൻ. സോദരാ നീ ഒരുങ്ങിടുക, വേഗം ഗമിച്ചിടുവാൻ വാനിൽ പറന്നു പോകാൻ. സാലേം രാജൻ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. സാലേം രാജൻ ദേശമെങ്ങും മുഴങ്ങിടുന്നു. വീശുക ഈ തോട്ടത്തിനുള്ളിൽ ജീവ ആവി. ആമേൻ. വീശുക കൃപൈ ജീവ ആവി. ജീവനുള്ളോർ പാട്ടുപാടുക, സാക്ഷി சொல்லுவான், தூரறிவிப்பான், சபை உணருவான். ஜீவனுள்ளோர் சாட்சி சொல்லுவான், தூரறிவிப்பான், சபை உணருவான். சாலேம் ராஜன் ஆமென் முழங்கிடுന്നു. சாலேம் ராஜன் தேசமே முழங்கிடும். ஆமென். அல்லேலூயா. எதிர்பார்த்து இருக்கிறது நிறைவேற வேண்டுமானால் நான்காவது ஆயத்தம் தேவை. ஆயத்தம் தேவை. கடன் வாழ்க்கையில தீரணும்னு ஒரு ஸ்திரீ விரும்பினாள். என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் தீரணும், இனிமேல் நான் இந்த கடத்தினால என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய வாழ்வோ இனி அடிமைப்படக்கூடாது என்று தீர்க்கதரிசிக்கு முன்பாய் வந்து புலம்ப ஆரம்பித்தாள். அவர் சொன்னாரு, நீ போய் ஆயத்தப்படு. என்ன ஆயத்தப்படு? பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வாங்கி உன் வீட்டிற்குள்ள கொண்டு போய் உன் வீட்டை பூட்டிக்கொள். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படு. அப்புறம் உன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயை ஊற்ற ஆரம்பி. பாத்திரங்கள் நிரம்பும்.
பாத்திரங்கள் நிரம்பும், பாத்திரங்கள் நிரம்பும், பாத்திரங்கள் நிரம்பும். எப்ப பாத்திரங்கள் நிரம்புகிறது நிற்கிறதோ அப்போது நீ ஒன்றை புரிந்து கொள், உன்னுடைய கடன் தீர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆயத்தப்படுத்த சொன்ன, நம்ம வாழ்க்கையில கடன் தீரணும்னு ஆசை இருக்கு, கஷ்டம் மாறணும்னு ஆசை இருக்கு, பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதற்கு முன்கூட்டி நாம் செய்ய வேண்டிய ஆயத்தம் என்கிறதை நாம் இல்லாமல் போய்விடுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. முதலாவது, அவர்கள் ஆயத்தம் இல்லாததினால் அவர்கள் புத்தியினர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இரண்டாவது, மறுபடியும் வாசிக்கலாம் அந்த 5ஆம் வசனத்திலிருந்து, மணவாளன் தாமதித்த போது நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது 10 கன்னிகைகளும் எழுந்திருந்தார்கள், ஆயத்தப்படுத்தினார்கள். இப்ப வசனம் சொல்லி தருது, ஏன் மறுபடியும் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால், புத்தி இல்லாதவர்கள் அவங்களுடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, உங்க எண்ணெயை எங்களுக்கு கொஞ்சம் தாங்கன்னு கேட்டாங்க. எலிசா தீர்க்கதரிசி சொல்லும் போது சொன்னாரு, நீ பாத்திரத்தை மட்டும் வாங்கு, எண்ணெயை நிரப்புகிறவர் ஆவன் தேவன். அல்லேலூயா. இவங்க ஏன் புத்தி இல்லாதவர்கள் அழைக்கப்பட்டாங்கன்னா, இவங்க பாத்திரம் காலியா இருக்கு, எண்ணெயை பக்கத்துல போய் வாங்குறாங்க. எண்ணெயை தருகிறவர் ஒருவர் தான் உண்டு, அவர் நாம் ஆராதிக்கிற ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. அந்த அபிஷேக எண்ணெய் சிரசில் இருந்து தான் ஊற்றப்படணும். சிரசில் ஊற்றப்படணும்னா மேல இருந்து ஊற்றப்படணும். அல்லேலூயா. அந்த அபிஷேக தைலம் ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்திற்கு ஒப்பாய் மாறணும்னா அது சிரசில மேலிருந்து ஊற்றப்படணும். ஏன் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று இரண்டாவது அழைக்கப்பட்டார்கள்னா, மனுஷனை அவர்கள் சார்ந்திருந்தார்கள். தங்கள் வாழ்வில் எண்ணெய் நிரப்பப்படுகிறதற்கு ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை தெரிந்த சபை மறுபடியும் 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 உலகத்திற்கு நேராகவே போகக்கூடாது. தன் வாழ்க்கையில போதுமான அபிஷேகம் தேவை என்றால், எண்ணெயினுடைய நிறைவு தேவை என்றால், மனிதனை அல்ல தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். பாடல்களும் துதிகளும் இருதயத்திலிருந்து பிறந்து வர வேண்டும். அவர் அந்த சத்தத்தை கேட்டு அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வரிகளை அழகாய் பாடலாமா? அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதானிலே இப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினியே, எங்கள் சபைதானிலே இப்பொழுதே இறங்கிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வம். கண்களை மூடி, அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே, அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே. ஆயத்தமாகிறவர்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஆண்டவரே, என் பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பட்டுமே. அபிஷேகம் அபிஷேகமே தெய்வமே,
தெய்வமே ஊற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக என்று பொழிந்திடுமே, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் நிச்சல்லாளம் மூழ்கியே நெசரந்தில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் திட்டிடும். முற்றப்பட வேண்டுமே, உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக என்று பொழிந்திடுமே, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஓ பின்மாரியாக சொல்லலாமா, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட பின்மாரியாக என்று பொழிந்திடுமே, ஓ முன்மாரியாக பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. அவன் முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே, ஓ முன்மாரியாக அன்று பொழி அவன் முன்மாரியாக அன்று பொழிந்து பொழிந்திடுமே, ஓ முன்மாரியாக அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு பாத்திரங்களில் எண்ணெய் நிரப்பப்படும்படி ஆயத்தம் உள்ளவர்களால் காணப்படும்படி எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்குள்ள அந்த ஆயத்தம் உண்டாகட்டுமே, அந்த ஆயத்தம் உண்டாகட்டுமே, அந்த ஆயத்தம் உண்டாகட்டுமே. விடுதலையோடு ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, நான் எண்ணெயில குறை உள்ளவனா இருக்க கூடாது, நான் எதிர்பார்த்திருக்கிறேன், நான் அபிஷேகத்துல குறை உள்ளவர்களா இருக்க கூடாது, என்னை நிரப்பும். புத்தி உள்ளவர்கள் என்று அழைக்கப்படுகிறதற்கு ஒரே காரணம், அவர்கள் ஆயத்தமானது மாத்திரமல்ல, எண்ணெயை குறைபடாதபடி தேவனிடத்திலிருந்து வாங்கி வைத்துக் கொண்டார்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் நமக்கு நிறைவேற்றுகிறதற்கு நாம் 4 காரியத்தில் மிக கவனமா இருக்கணும். ஒன்று, பார்வை உள்ளவர்களா இருக்கணும். 2வது, மனம் உள்ளவர்களா இருக்கணும். 3வது, தாகம் உள்ளவர்களா இருக்கணும். 4வது, நாம் குறைவுபடும் போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நாம் எதை எதிர்பார்க்க வேண்டும்? நீங்கள் வாசிக்கலாம், சங்கீதம் 39. இந்த ஒரு பகுதியோடு நான் நிறைவு செய்கிறேன், முடிக்க முடியாது, ஆனால் நேரம் சுருக்கமானதினால். சங்கீதம் 39 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். இந்த வசனம் உங்களுக்கு புரியாதது போல இருக்கும். அப்படியே நீங்க அதனுடைய 7வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. நம்ம எதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம்னா, அடுத்த சப்ஜெக்ட் ரொம்ப பெரிது, ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். வாதைகள் நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும். வாதைகள் நம்மை நெருங்கி வரக்கூடாது. வாதை என்று சொன்னாலே அது தேவனுடைய கோபத்தினால் அனுமதிக்கப்படுகிற ஒன்று. ஒருவேளை தீராத வியாதிகளினால் இருப்பீர்களே, ஆனால் தேவ கோபம் என்று ஒருவேளை உங்களுடைய உள் மனம் சொல்லுமானால், மனிதர்கள் சொல்லதை விட்டுருங்க, உங்க உள் மனம் சொல்லுமானால் ஆண்டவரிடத்துல கதறணும், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி எதிர்பார்த்து இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் கேடகம், நீரே என் அடைக்கலம், இந்த வாதையை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்னுடைய நெருக்கத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே,
உம்முடைய கோபம் என்னில் மூளாது இருப்பதாக என்று பக்தன் ஜெபம் செய்தார். அல்லேலூயா. பக்தன் தாவீது ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபித்தார். ஆண்டவரே, உம்முடைய கோபம் என்னில் மூளாது இருப்பதாக, என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லுகிறது நாம் எதுக்கு எதிர்பார்க்கணும்னா, இந்த உலகத்தில் வருகிற வாதைகள் நம்மை தொடுகிறதற்கோ, நம்மை நெருங்குகிறதற்கோ, நம்மை சேதப்படுத்துகிறதற்கோ தேவன் இடம் கொடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய தேவனோடு ஐக்கியப்படுகிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எகிப்தில் சொல்லும்போது சொன்னார், என் ஜனத்தை ஆராதிக்கும்படி நான் போக விடு. என் ஜனத்தை நீ ஆராதிக்கிறதற்கு போக விடாம இருக்கிறது வரைக்கும் உனக்கு வாதம் உண்டாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. எப்போ அவருடைய ஜனம் ஆராதிக்கிறதற்கு புறப்பட்டார்களோ அந்த கடைசி வாதையோடு எகிப்தினுடைய மேல் இருந்த தேவ கோபம் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. நம்ம ஆராதிக்க 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 வாதையுன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நாம் அவரோடு நெருங்க நெருங்க, அதுதான் நம்ம 91 கடைசியில் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். வாஞ்சை எப்போ வரும்? பாடல் பாடும்போது வரும், வசனம் வாசிக்குமோ வரும், துதிக்குமோ வரும், அவருடைய வார்த்தையை தியானிக்குமோ வரும், அவருடைய சமூகத்தில் இருக்கும்போ வரும், தேவ சத்தத்தை கேட்கும் போது வரும், அவருடைய வார்த்தைகளை நம்ம எங்கேயாவது எழுதியிருக்கும் போது வாசிக்கும் போது அந்த வாஞ்சை வரும். அந்த வாஞ்சை எதற்கு அடையாளம்? நாம் நம்முடைய தேவனோடு சேருகிறதற்கு அடையாளம், நாம் நம்முடைய தேவனை துதிப்பதற்கு அடையாளம், நாம் நம்முடைய தேவனிடத்தில் ஐக்கியப்படுகிறதற்கு அடையாளம், நாம் நம்முடைய தேவனிடத்தில் நெருங்குகிறதற்கு அடையாளம். அவ்விதமாய் மாறும்போது வாதைகளை அவர் நம்மை விட்டு விலக்குகிறதற்கு போதுமானவர். அல்லேலூயா. வாதைகள் நம்மை நெருங்கக்கூடாதபடி நாம் கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக எதிர்பார்த்து இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். மறுபடியும் வாசிக்கலாமா? எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற சொல்லுகிறார், அவைகள் தீமைக்கல்ல. பிரியமான தேவ சபையே, கர்த்தர் இந்த பகல் செக்ஷன்ல நம்மோட அவர் எதை நினைவுபடுத்துறாருன்னா, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் நிறைவேற்றி தருவேன். அல்லேலூயா. நீ வாதைக்கு விலக்கப்படணும்னு எதிர்பார்த்திருக்கிறியா? நிச்சயமாய் நான் நிறைவேற்றி தருவேன். நீ என்னால் தேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறியா? நிச்சயமாய் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ என்னுடைய கையில உன்னை ஒப்பு கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரேன்னு எதிர்பார்த்திருக்கிறியா? நிச்சயமாய் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நீ என்ன எதிர்பார்த்திருக்கிறியா? நான் உனக்கு நிச்சயமாய் நிறைவேற்றி தருவேன். உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறவர். அதை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக விளைவாகவே நான் மாற்றி தருவேன். கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எதிர்பார்த்திருக்கிற முடிவு நிறைவேற வேண்டுமானால், எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிறைவேற வேண்டுமானால், ஆமே, நம்முடைய கண்கள் பார்வை அடைய வேண்டும். ஆமே, நம்முடைய மனம் திறக்கப்பட வேண்டும். நாம் தாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய நினைவுகள் இவைகளை ஏன் தெரியுமா நினைவுபடுத்துகிறது? சமாதானத்துக்கான நினைவுகளா